அந்த 7.5 சனியில் நம்ம தொழில் தொடங்கலாமா? ஒருவருக்கு சொந்த வீடு அமையிறது அல்லது திருமணம் அப்படிங்கிற நெடுங்கால பிரச்சனைக்கு நல்ல முடிவு கிடைக்கிறது அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரங்களில் கண்டிப்பாக 7.5 சனி இருக்கும், அல்லது அஷ்டம சனி இருக்கும், அல்லது அர்த்தாஷ்டம சனி இருக்கும், அல்லது கண்டக சனி இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் தான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனிப்பெயர்ச்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம். வணக்கம் சார். சார், 7.5 சனி அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அந்த 7.5 சனியில் நம்ம தொழில் தொடங்கலாமா? அதாவது 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கலாமா, திருமணம் செய்யலாமாங்கிற கேள்வி, அதில் ஒரு பயம் அல்லது சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நல்ல முறையில் கவனித்து பாருங்கள். ஒருவருக்கு சொந்த வீடு அமையிறது அல்லது திருமணம் அப்படிங்கிற நெடுங்கால பிரச்சனைக்கு நல்ல முடிவு கிடைக்கிறது அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான தருணங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரங்களில் கண்டிப்பாக 7.5 சனி இருக்கும், அல்லது அஷ்டம சனி இருக்கும், அல்லது அர்த்தாஷ்டம சனி இருக்கும், அல்லது கண்டக சனி இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய அரிய நல்ல காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. என்ன 7.5 சனி நடக்கக்கூடிய காலங்களில் ஜென்ம சனி இருக்கக்கூடிய அமைப்பில் 7.5 சனி 7.5 வருஷங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட இடைப்பட்ட 2.5 வருஷங்கள் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கிறது, திருமணம் பண்ணுறது விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் பேச்சுக்கள், தொழில் ரீதியான வகையில் முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனி காலத்தில் இல்லாமல் ஜென்மச்சனிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். சார், 7.5 சனியில் தொழில் ஆரம்பிக்கலாமான்ற கேள்விக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 7.5 சனியில் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்கும்? பொதுவாகவே 7.5 சனி இருக்கக்கூடிய காலங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு சில சூட்சுமங்களை, ஒரு சில அணுகுமுறைகளை உறுதியாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். என்னதான் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில் அல்லது சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மந்திரங்கள் வந்துட்டு இருந்தால் கூட தொழில் அப்படின்னால தந்திரம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போது தொழில் ரீதியான வகையில் தொழில் சூட்சுமங்களை தந்திரமாக பயன்படுத்தி அதில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிந்திப்பை கொடுக்கக்கூடியது இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது மாதம் வேலைக்கு போய், மாதம் முழுவதும் வேலைக்கு போய் மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வாங்கிறது உத்தியோகம். ஆனால் தொழில் அப்படிங்கிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு வெறுமையாகவே இருந்தால் கூட ஒரே ஒரு நாளில் அந்த மாதத்திற்கான மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய தந்திரத்தை கொடுக்கக்கூடியது தொழில். அந்த தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய அமைப்புகளை அல்லது மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமை குலதெய்வ விருட்சத்துக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. 7.5 சனி காலத்தில் நம்ம தொழில் தொடங்கலாமா? அப்படி தொடங்கின தொழிலில் நம்ம வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்குன்றத
தெளிவாக விளக்குனா நம்மளோட ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.